மணி பிளான்ட் வளர்த்த போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மணி பிளான்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணும்போது அந்த தண்டுக்கும் காம்புக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் வேர் வந்து நல்லா சீக்கிரமாக வளரும். நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் தான் வளர்த்த போகிறீங்க அப்படின்னா கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த பாட்டிலில் போட்டிங்கன்னா 2-3 வீக்ஸில் அது நல்லாவே வேர் விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் திருப்பி அதை எடுத்து மண்ணில் வச்சுக்கலாம். நீங்கள் மணி பிளான்ட்டை தண்ணியில் தான் வளர்த்த போகிறீங்க அப்படின்னாக்கா வாரத்தில் ஒருக்கா கட்டாயமாக அந்த தண்ணியை மாற்றிடுங்க. மாற்றலை அப்படின்னா இந்த பிக்சரில் காட்டியிருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஃபங்கஸ்லாம் அட்டாக் பண்ணி வேரை வளர விடாமல் பண்ணிடும். அதேமாதிரி செடியை வெளியே எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த வேரையும் லைட்டாக வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா செடி பார்க்குறக்கு எப்பயுமே நீட்டாக சூப்பராக இருக்கும். எனக்கு செடி வந்து இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸில் தண்ணியில் வச்சே வளர்த்துங்க. இல்லை எனக்கு வந்து செடி நல்லா படர்ந்து வளரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக ஏதாவது பாட் வச்சு அதில் வளர்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.